எனது சரடா உச்சிக்கா சூசனை யூஸ் பண்றதுக்கு எட்டர்னல் மேங்கிக்யூ சரிங்கன் வந்து தேவையில்லையா? இப்போதைக்கு பொருட்டோ அனிமேல ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு உச்சிகா யாருன்னா சரடா தான். அவ ஆல்ரெடி வந்து மேங்கிக்யூ சரிங்கனை வந்து அன்லாக் பண்ணிட்டா. ஸோ நெக்ஸ்ட் அவ அன்லாக் பண்ணக்கூடிய பவர் வந்து கண்டிப்பா சூசனவா தான் இருக்கும். பட் அந்த சூசனவை யூஸ் பண்றதுக்கு அவளுக்கு இஎம்எஸ் தேவைப்படுமான்னு கேட்டீங்கன்னா, அதாவது எட்டர்னல் மேங்கிக்யூ சரிங்கன் தேவைப்படுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஎம்எஸோட அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிளைண்ட்னஸ் ப்ராப்ளத்தை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் மேங்கிக்யூ சரிங்கன்ஸோட பவர் இருக்குல்ல, அதை வந்து அன்லிமிட்டடா யூஸ் பண்ண முடியும். லைக் ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சூசனோ பவர்ஸை வந்து ஸ்டேபிளா யூஸ் பண்ண முடியும். அதுக்குன்னு இஎம்எஸ் இருந்தா மட்டும் தான் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பேஸ் மேங்கிக்யூ சரிங்கன் மூலமாவே இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பார்த்த அமட்ரஸுவா இருக்கட்டும், சூசனவா இருக்கட்டும், அண்ட் நருட்டோ அனிமேல பார்த்த ஏகப்பட்ட பவர்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பேஸ் மேங்கிக்யூ சரிங்கன்ல யூஸ் பண்ண முடியும். பட் ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க மேங்கிக்யூ சரிங்கன் யூஸ் பண்ண போஸ்ட்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமான பிரஷர் வந்து கண்ணில் ஏற்படும். அது மூலமா பிளைண்ட்னஸ் வரும். சோ சூசனோவோட ஃபுல் பவரை ஸ்டேபிளா யூஸ் பண்றதுக்கு தான் உங்களுக்கு இஎம்எஸ் தேவைப்படும். எட்டர்னல் மேங்கிக்யூ சரிங்கன் தேவைப்படும். மற்றபடி மேங்கிக்யூ சரிங்கன்லயே உங்களால சூசனோ யூஸ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் நம்ம மதரா யூஸ் பண்ணிருப்பாரு, இட்டாச்சி உச்சிகா யூஸ் பண்ணிருப்பாரு, ஸ்ரீ உச்சிகா யூஸ் பண்ணிருப்பாரு, அப்புறம் நம்ம சாஸ்கி உச்சிகாவும் யூஸ் பண்ணிருப்பான். பட் அவங்க எல்லாருமே சூசனோவை ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, ஸ்டேபிளா யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு பேசிக்கா தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் அதுவே வந்து அவங்க கண்ணுக்கு அதிகப்படியான டேமேஜ் கொடுத்திருக்கும். இது மூலமாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரடா உச்சிகா சூசனோ யூஸ் பண்றதுக்கு மேங்கிக்யூ சரிங்கன் இருந்தா மட்டுமே போதும். பட் அவளுக்கு பிளைண்ட்னஸ் ப்ராப்ளம் வரக்கூடாது. பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்தை பொருட்டோ அனிமேல எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்ட்டு.